உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிரை வச்சு செய்யக்கூடிய தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் 3/4 கப் தட்டைப்பயிறு நல்லா அலசி எடுத்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு 6 to 7 விசில் வரைக்கும் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஏர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப மசிகிற அளவுக்கு வேகணும்னு இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒன்று எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ இதை உரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மண்பானை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முருங்கைக்காய், 4-5 கத்திரிக்காய், 1 தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி காய் நல்லா வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து புளிக்கரைசல் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த தட்டைப்பயிரையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு தட்டு வச்சு மூடி வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஊற்றிடலாம். இதையும் கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுத்து தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நம்ம இந்த குழம்புல கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்